நானும் ஒரு பொம்பளை குழந்தை வச்சிருக்கேன். அவ வெளியில போறப்ப எந்த பயம் இல்லாம குழந்தை வெளியில போகணும் வரணும். அவ காலேஜ் போகணும். சரி வந்து கரண்ட் போகும். இனி வரும் காலங்கள்ல பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கலாம், இன்னும் எப்படி நடைமுறை கொண்டு வரலாம். போன ஆட்சி இந்த ஆட்சி தொடருது, அதை பத்தி நம்ம பேசல. அவங்க ஆட்சியில தொடர்ந்ததுதான் இப்ப தொடருது. கேகே நகர் இது போலீஸ் வந்து உள்ள நைட்ல அளவே வரவே மாட்டாங்க. ஒரு எதனா ஒரு ப்ராப்ளம்னா உடனே பசங்களுக்கு போன் அடிக்கிறோம், வட்ட செயலாளர் போன் அடிக்கிறோம். பசங்க என்ன சொல்றது, இப்ப எல்லாருமே சொல்றாங்க. தமிழக வெற்றி கழக சார்பாக இப்போ வருஷம் நாங்க 3 வருஷமா 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது 3வது வருஷம் பண்றோம். இப்போ அண்ணன் அதாவது விஜய் அண்ணன் முதலமைச்சரா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னும் சந்தோஷமா நாங்க இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மாவட்டம் வந்து எஸ்கே பூக்கடை அண்ணன் தலைமையில நாங்க எல்லாம் எங்களுடைய வட்ட செயலாளர்கள சேர்ந்து அண்ணன் அண்ட் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதை மென்மேலும் நாங்கள் தொடருவோம். இந்த வருஷத்தை விட நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் அதிகமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். சிங்கப்பட ஆரம்பிச்சிருக்காரு, பாதுகாப்பு வச்சு அதை குறித்து என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பா செய்வாங்கண்ணா. இது வந்து இப்பதான் ஸ்டார்டிங். நீங்க வந்து கேக்குறீங்க, நிஜமா இதோட இன்னும் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் நிறைய மென்மேலும் இன்னும் கொஞ்சம் இதுவாகுமே தவிர குறையாது. இன்னும் நல்லா பாப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததோட இப்பதோ ஒருத்தவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை, ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? அது எப்ப வந்தது? அது வந்து கலைஞர் ஆட்சியில வந்தது, அது மு க ஸ்டாலின் ஆட்சியில வந்தது. இப்ப ஐயா அவர்கள் வந்தது. இப்ப வந்து அதுக்கு தீர்வு யாரு கொடுத்தது? விஜய் அண்ணன் வந்துட்ட பிறகு அதுக்கு தீர்வு கொடுத்திருக்காங்க. எப்படி ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. இனியும் வந்து வரப்போற தண்டனைனா இதோட சிவியரா இருக்குமே தவிர இனிமேல் ஒருத்தவங்களும் அந்த தப்பு பண்றதுக்கு வந்து ஒருத்தவங்களும் யோசிக்கணும். என்னடா இது மாதிரி பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம பண்ணா இது மாதிரி வருமேன்னு யோசிக்கணும். விஜய் அவர்கள் வந்த பிறகும் போன ஆட்சியில் நடந்த தவறுகள் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு, இதே கற்பழிப்பு கொலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்க குற்றம் சாட்டுறாங்க. அதை குறித்து என்னக்கா சொல்றீங்க? அண்ணா, நம்ம போன ஆட்சி இந்த ஆட்சின்னு பார்க்க வேண்டாம். இனிமேல் வர்றது வந்து நம்ம எப்படி பாதுகாப்பா பண்ணலாம், பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம், அதை பத்தி மட்டும் பேசலாம். ஏன்னா போன ஆட்சியில என்ன நடந்தது, இந்த ஆட்சியில அதை பத்தி நம்ம பேசணும்னா இன்னும் கொஞ்சம் அவங்கள மேல நம்ம குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இனி வரும் காலங்கள்ல பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கலாம், இன்னும் எப்படி நடைமுறை கொண்டு வரலாம், இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பெண்களுக்கானது எப்படி நடந்து அது மாதிரி அதை மட்டும் இனிமேல் பேசுவோம். இல்ல நீங்க அந்த போன ஆட்சியில் உள்ளது இன்னும் தொடருதுன்னு சொல்றாங்க, அது சொல்றாங்க. அப்படி நம்ம சொல்லவே முடியாதுன்னா போன ஆட்சி இந்த ஆட்சி தொடருது, அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. எப்படின்னா நம்ம இனி வரும் காலங்கள்ல அவங்க ஆட்சியில தொடர்ந்ததுதான் இப்ப தொடருது. அவங்க ஆட்சி முடிஞ்சிச்சு, இனிமேல் வந்து முதல்வர் அண்ணன் ஆட்சி தான் வருது. இனிமேல் வந்து நம்ம எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இல்ல. இப்ப அது மாதிரி இல்ல, எங்க ஏரியாலே கேகே நகர் இது. ஆமா, கேகே நகர் கொன்னூராய் ரோடு, மெயின் ரோடு. இப்ப எப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல போலீஸ் வந்து உள்ள நைட்ல அளவே வரவே மாட்டாங்க. கஞ்சா வந்து நிறைய இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி நைட்ல ரவுண்ட்ஸ் வராங்க. நைட்லயும் வந்து நல்லா பசங்க என்ன சொல்றது, இப்ப எல்லாருமே சொல்றாங்க இல்ல இப்ப பயம் இல்லாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்ப நிறைய மாறி இருக்கு. அது மாதிரி ஏரியா வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு எதனா ஒரு ப்ராப்ளம்னா உடனே பசங்களுக்கு போன் அடிக்கிறோம், வட்ட செயலாளர் போன் அடிக்கிறோம். வட்ட செயலாளர் உடனே இபியா அப்புறம் வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளமா எல்லாத்துக்குமே போய் நாங்க முன்னு அதெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு வருவோம் ஒன்றுக்கும். அது மாதிரி இந்த இபி வந்து சிஎம் வந்த பிறகு அதிகமா பவர் கட் ஆகுதுன்னு சொல்றாங்க, அது குறித்து அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நான் இப்ப வந்து வெயில் டைம் ஜாஸ்தியா இருக்கு, அதை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஏசி யூஸ் பண்றாங்க. ஏசி யூஸ் பண்றப்ப என்ன ஆகும், ஹெவி லோடு தான் ஆகும். அதனாலதான் கரண்ட் போதே தவிர சிஎம் வந்தோடனே கரண்ட் போதே இல்ல இவங்க வந்தோடனே அதை பத்தி எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. வெயிலப்போ கம்பல்சரி வந்து கரண்ட் போகதான் செய்யும். இப்ப முதலமைச்சர் கிட்ட நீங்க நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு சார்பாக இன்னொரு கோரிக்கை வைக்கணும், என்ன கோரிக்கை வைப்பீங்க? இப்ப அண்ணன் பண்ணிட்டு இருக்கிறதே நல்லா இருக்கு. இதை வந்து இன்னும் மேல மேல தொடரணும்ன்றதுக்காக அது ஒண்ணு மட்டும் தான் நாங்க வைப்போம். பெண்களுக்கானது வந்து அண்ணன் எல்லாமே ஒண்ணா செஞ்சுட்டு வராங்க. இது இன்னமும் வந்து இன்னும் நல்லா பண்ணணும். ஃப்ரீ இப்ப வந்து அண்ணன் வந்து 2500 ரூபாய் பெண்களுக்கான திட்டம், அதுக்கப்புறம் வந்து நிறைய இதுவெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இப்ப இந்த 1000 ரூபாய் வந்தாதான் நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம், எல்லாரும் சம்பாதிக்கிறோம், எல்லாருமே சாப்பிடுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு. நானும் ஒரு பொம்பளை குழந்தை வச்சிருக்கேன். அவ வெளியில போறப்ப எந்த பயம் இல்லாம குழந்தை வெளியில போகணும் வரணும். அவ காலேஜ் போகணும், பசங்க வெளியில போகணும். நைட்ல வரப்போ இந்த சிங்கப்பெண் படைன்னு அண்ணன் ஒண்ணு இது பண்ணிருக்காங்க. அது மூலமா வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை இன்னும் உறுதி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
இல்லக்கா இப்போ ஏடிஎம்கேல இருந்து மத்த கட்சியில இருந்து விஜய் கட்சியில போய் சேர்றாங்க, கூட்டணி வைக்கிறாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ணா அதை பத்தி நம்மளுக்கு பேச தேவையில்லைன்னா, ஏன்னா அது அவங்கவுங்களோட விருப்பம். அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. இல்ல, பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப 2 திராவிட கட்சி வேண்டான்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் அவர்கள் கிடையாதுன்னா, அம்மா இருந்தப்ப இதே மாதிரி தானே நல்லது செஞ்சாங்க. இப்ப அம்மா இருந்தப்ப அந்த அம்மா ஹோட்டல் ஓபன் பண்ணாங்க. அதை இப்ப நம்ம எடுத்து சீரமைச்சு அதெல்லாம் மக்கள் பாராட்டுறாங்க. இல்ல அதெல்லாம் பாராட்டுறாங்க. இல்ல அது சொல்லல, ரெட்லைல சொல்லல. தாவாக்கையில என்னன்னா திராவிட கட்சிகள் வேண்டாம்னு சொல்லி தான் மக்கள் ஓட்டு போட்டு தனியா ஒரு ஆள் வேணும், நமக்கு ஒரு கரைப்படாத ஒரு கட்சி வேணும்னு சொல்லி தான் திமுக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த கரைப்பட கட்சி 2 திராவிட கட்சியில இருந்து மக்கள் வந்து சேரும்பொழுது மக்கள் கொஞ்சம் வெறுப்பா இருக்குதுமா. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அண்ணா, கரைப்படுற கட்சி கரைப்படாத கட்சி எதுவுமே இல்லை. எங்க கட்சியில வந்துட்டாங்களா இனிமேல் எல்லாமே நல்லது பண்ணுவாங்க. அவங்களும் எங்க கூட இணைஞ்சு இன்னும் மக்களுக்கான இன்னும் நல்லது செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இனிமேல் பாப்பீங்க. அவங்க வந்து நீங்க சொல்றீங்க கரைப்பட்ட, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு எங்க கட்சியில தாவேக்கால இணைஞ்சிட்ட பிறகு அவங்க என்னைக்குமே இதுதான். அவங்க இன்னும் நல்லது பண்ணுவாங்க. அவங்க கரைப்பட்ட கட்சியே இல்லை, இனிமேல் நல்ல கட்சி அவங்க. ஆனா டிவிகே கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு போயிடும் அவங்க வரனால. நாங்க டிவிகே தான், நானும் துணை செயலாளர் தான். நான் அப்படி இதுவே பண்ண அவங்களும் வரட்டும், அவங்களும் நல்லது செய்யட்டும். நாங்களும் ஒன்னா இணைஞ்சு ஒரே குடும்பமா இணைஞ்சு நல்லது செய்யறோம். அவங்க வர்றதுனால போயிடும்ன்றது இதுவே கிடையாது. இல்ல உங்களுக்கு அந்த பதவி இப்போ எம்எல்ஏ அந்த எங்க பதவிக்காக நாங்க வரவே இல்லை. நான் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க பதவின்னு பேசுறீங்க, பதவி முக்கியமே கிடையாது. எங்களுக்கு என்னன்னா மக்கள் நல்லா இருக்கணும். இப்ப எங்க ஏரியால இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்துட்டு வருது. அது முக்கியம் பாப்போமா, பதவி முக்கியம் பாப்போமா? நீங்க சொல்லுங்க. இப்ப எனக்கு வட்ட செயலர் போஸ்டிங் கொடுக்குறாங்க, நீ நில்லுமானா எனக்கு தேவை கிடையாது. எனக்கு என்னோட எப்படி எங்க ஏரியால நல்லா இருக்கணும், எங்க ஏரியாவுக்கு நல்லது வரணும், ஒரு தண்ணி ப்ராப்ளம் போகணும், ட்ரைனேஜ் ப்ராப்ளம் போகணும், பசங்க பொம்பளை பசங்க படிப்புக்கு தேவையான பண்ணும் விளையாட்டு, இதைதான் யோசிப்பேனே தவிர எனக்கு போஸ்டிங் போதுன்னு யோசிக்க மாட்டோம். எப்பவுமே நாங்க வந்து ஒரு போஸ்டிங்காக நாங்க வேலை செய்யவே இல்லை. எங்க அண்ணனோட கட்சியில நாங்க இருக்கிறதுக்கு காரணமே எங்களுக்கு உண்டான மக்களுக்கு உண்டாந்து எல்லாமே மாறணும். அதுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர கட்சி போஸ்டிங் இதெல்லாம் எங்களுக்கு தேவையும் கிடையாது. இப்ப கூட எங்களை வந்து நாங்க வந்து எங்க அண்ணனுக்காக தான் வேலை செய்யறோமே தவிர இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்காக நம்ம வேலை செய்வோம் நாங்க செய்யவே இல்லைங்க.